விழுப்புரத்தில் திருநங்கைகளுக்காக நடத்தப்பட்ட அழகி போட்டியில் வடசென்னையை சேர்ந்த ஷாம்ஷி மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டார். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் விழுப்புரத்தில் திருநங்கைகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நடன போட்டிகள், கணியன் கூத்து போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அழகி போட்டியில் 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு மேடையில் ஒய்யாரமாக வலம் வந்தனர். இவர்களில் நடை, உடை, பாவனை அடிப்படையில் 7 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட பொது அறிவு போட்டியில் மிஸ் திருநங்கையாக்க வடசென்னை சாம்சி தேர்வு செய்யப்பட்டார். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன வாட்ச் சொல்றதே தெரியல. நான் அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். போன வருஷம் நான் ரேம்ப் வாக் பண்ணியிருந்தேன். நான் வின் பண்ண முடியல. மன கஷ்டத்தோடு தான் இந்த ஊருக்கு போனேன். ஆனால் இந்த வருஷம் பெரிய சந்தோஷம் ப்ளஸ் பெரிய பாரம் தலையில். இதுக்கு இன்னும் பெருசாக வரணும். நிறையா கிரேட்ஸ் நான் வின் பண்ணணும். அதை தாண்டி நான் ஒரு மாடலிங் அகாடமி ஆரம்பித்து அதில் அப்கமிங்கில் வர திருநங்கைகளுக்கும் சரி, பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாடலிங்னா என்னென்னு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரது என்னோட பெரிய ஆசை. ஸோ அதுக்காக நான் மிஸ் இந்தியா நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன். 2ஆம் இடத்தை புதுவை மாநில மருத்துவர் வர்ஷா, 3ஆம் இடத்தை தூத்துக்குடி சுபப்பிரியா ஆகியோர் பெற்றனர். விழாவில் சினிமா நடிகைகள் அம்பிகா, தீபா, நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.